சாத்தானின் சபை உண்மை என்ன? உலகத்துக்கு அதன் தாக்கம் என்ன? இயேசுவின் மூலம் நாம் எப்படி விடுபடலாம்? 1. சாத்தானின் சபை உண்மை என்ன? சாத்தானின் சபை என்று சொன்னால் பலருக்கும் அது ஒரு இரகசிய அமைப்பு, தீய வழிபாடு அல்லது உலகைக் கட்டுப்படுத்தும் குழு என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது 2 வகையாக பார்க்கப்படுகிறது. ஆன்மீக அர்த்தம்: வேதாகமத்தில் சாத்தானின் ராஜ்யம் என்பது பாவம், பொய், அகம்பாவம், கடவுளை மறுக்கும் மனநிலை ஆகியவற்றை குறிக்கிறது. இது ஒரு கட்டிடம் அல்லது அமைப்பு அல்ல, இது மனிதரின் உள்ளத்தில் நடக்கும் போராட்டம். உலகியல் பிசிக்கல் அமைப்புகள்: சில நாடுகளில் சர்ச் ஆஃப் சேட்டன் போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவை பெரும்பாலும் சாத்தானை நேரடியாக வழிபடுவதற்காக இல்லாமல் தனிநபர் சுதந்திரம், சுயநலம் போன்ற தத்துவங்களை முன்னிறுத்துகின்றன. உலகத்திற் தாக்கம்: சாத்தானின் ஆவி அல்லது சிந்தனை உலகத்தில் பல வழிகளில் வெளிப்படுகிறது. நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் மாற்றுகிறது. பொய் உண்மையாக தோன்றும். டிசெப்ஷன்: பாவம் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. குடும்ப மதிப்புகள் குறைகிறது. ஆன்மீக உண்மையிலிருந்து மக்கள் விலகுகிறார்கள். வேதாகமம் கூறுகிறது, இந்த உலகத்தின் தேவன் சாத்தான் மனிதரின் மனதை மறைத்திருக்கிறான். 2 கொரிந்தியர் 4. இதன் விளைவாக மக்கள் உண்மையான கடவுளை அறியாமல் வாழ்கிறார்கள். நம் வாழ்க்கையில் இது எப்படி வேலை செய்கிறது? சாத்தானின் தாக்கம் எப்போதும் வெளியில் மட்டுமில்லை, அது உள்ளத்தில் தொடங்குகிறது. கெட்ட எண்ணங்கள், கோபம், பொறாமை, ஆசை, அநியாயம், கடவுளை விட்டு விலகும் மனநிலை, இதெல்லாம் சாத்தானின் வேலை என்று வேதாகமம் சொல்கிறது. இயேசுவின் மூலம் நாம் எப்படி விடுபடலாம்? இதுதான் முக்கியமான பகுதி. இயேசு கிறிஸ்து வந்ததன் நோக்கம் சாத்தானின் கிரியைகளை அழிக்கவே. 1 யோவான் 3:8. நாம் விடுபடுவதற்கான வழிகள்: 1. மனந்திரும்புதல்: மன்னுடைய பாவங்களை உணர்ந்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். 2. இயேசுவை ஏற்றுக்கொள்வது, அவர் நம்முடைய இரட்சகர் என்று நம்ப வேண்டும். 3. ஜெபம் மற்றும் வேதாகமம்: தினமும் ஜெபம் செய்யுங்கள், வேதாகமத்தை வாசியுங்கள். 4. பரிசுத்த வாழ்க்கை: பாவத்தை விட்டு விலகுங்கள், நல்லதை தேர்வு செய்யுங்கள். 5. பரிசுத்த ஆவியின் உதவி: பரிசுத்த ஆவி நம்மை வழிநடத்துவார், தீய ஆவியின் தாக்கத்தை எதிர்க்க உதவுவார். 5. இறுதி உண்மை: சாத்தான் சக்தி வாய்ந்தவன் போல தோன்றினாலும் அவன் தோற்கடிக்கப்பட்டவன். இயேசுவின் நாமத்தில் எல்லா முழங்காலும் வளையும். பிலிப்பியர் 2:10. உண்மையான பாதுகாப்பு இயேசுவில் மட்டுமே. முடிவு: சாத்தானின் சபை என்பது ஒரு அமைப்பு மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக உண்மை. ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. இயேசுவுடன் இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள்.